ஹலோ கைஸ், வெல்கம் டு மை சேனல். நம்ம எல்லாருமே ஈகராக வெயிட் பண்ண குரூப் 4ஓட நோட்டிஃபிகேஷன் வந்து இன்றைக்கி ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இதில் பார்த்திங்கன்னா எப்போனா இன்றைக்கி தான் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க, 25 ஏப்ரல். இதோட லாஸ்ட் டேட் ஆஃப் சப்மிஷன் வந்து எப்போனா 24/5 மே 24 வரைக்கும் நமக்கு வந்து டைம் இருக்குது. அதுக்குள்ளே நம்ம வந்து அப்ளை பண்ணிடணும். தென் வந்து அப்ளை பண்ணுறப்போ ஏதாவது மிஸ்டேக் பண்ணியிருந்தோம்னா அதை கரெக்ட் பண்ணுறதுக்காக நமக்கு கொஞ்ச நாள் வந்து டைம் கொடுப்பாங்க. அது வந்து 29லேருந்து 31 மே வரைக்கும் இருக்குது. அதுக்குள்ளே நம்ம பண்ணிடணும். வந்து என்றைக்கு எக்ஸாம்னா 12/7 தான் சொல்லியிருக்காங்க. அதாவது ஜூலை 12 தான். நம்ம எல்லாருமே கொஞ்சம் கன்ஃபியூஷன்லேயே இருந்தோம்ல, அந்த கன்ஃபியூஷன் வந்து இப்போ கிளியர் ஆகிடுச்சு. 12 அப்போ தான் நமக்கு எக்ஸாமு. தென் வந்து 9:30 to 12:30 வரைக்கும் எக்ஸாம் வந்து நடக்கும்னு சொல்லியிருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட்டு ஹவு டு அப்ளைன்னு சொல்லி நெக்ஸ்ட் வந்து ஹவு டு அப்ளை கொடுத்துருக்காங்க. இது வரைக்கும் நீங்கள் வந்து டிஎன்பிஎஸ்சிக்கு வந்து அப்ளை பண்ணவே இல்லை, இதுதான் என்னோடய ஃபஸ்ட் அட்டெம்ப்ட் அப்படின்னு வந்து இருந்தீங்கன்னா நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு 1 டைம் ரிஜிஸ்ட்ரேஷன் வந்து பண்ணணும். அது பண்ணதுக்கப்புறம் தான் நீங்கள் லாகின் பண்ணி நீங்கள் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். நீங்கள் 1 டைம் ரிஜிஸ்ட்ரேஷன் வந்து லைஃப்பில் 1 டைம் தான் பண்ணணும். அதை வச்சுட்டு நீங்கள் வந்து டிஎன்பிஎஸ்சி வந்து எப்போ வேணால் வந்து என்னென்ன எக்ஸாம்ஸ் வருதோ அதை வச்சு அந்த ஐடி பாஸ்வேர்டு யூஸ் பண்ணி நீங்கள் வந்து அப்ளை பண்ணிவிட்டு எழுதலாம். இதுதான் அந்த ஓடிஆர்னு சொல்கிறது. இது வந்து நிறையா ஹவு டு அப்ளைன்னு சொல்லிட்டு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நிறையா சேனலில் வந்து வீடியோஸ் வந்து அவைலபிளாக இருக்கும். அதெல்லாம் பார்த்து அப்ளை பண்ணிக்கோங்க. ஆர் வந்து நீங்கள் வந்து இ-சேவை மையம்லாம் இருக்கும், அங்கே போய் கூட அப்ளை பண்ணிக்கலாம். நிறையா இடத்துல வந்து அதெல்லாம் அவைலபிளாக இருக்குது. நீங்கள் அதை பார்த்து அப்ளை பண்ணிக்கோங்க கரெக்டாக. தென் வந்து அந்த அப்ளிகேஷன் கரெக்ஷன் பற்றி சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறமேட்டு போஸ்ட் ஆப்ஷன்ஸ் பற்றி என்னென்ன சொல்லியிருக்காங்கன்னா, அந்த ஃபாரஸ்ட் ரிலேட்டடான போஸ்ட்லாம் இருக்கும்ல, அதுக்கு வந்து என்னென்ன எலிஜிபிலிட்டிலாம் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது நம்ம வந்து அப்ளை பண்ணுறப்பே எனக்கு இந்த போஸ்ட் வேணுமா வேணாமான்னு நம்ம கொடுக்குற மாதிரி இருக்கும். தென் வந்து நிறையா வார்னிங்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க, இதெல்லாம் நீங்கள் படிச்சுக்கோங்க. தென் வந்து போஸ்டிங்ஸ் வேக்கன்சி வந்து எவ்வளோலாம் இருக்குது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. விஏஓவில் வந்து 215 தான் இருக்குது. தென் வந்து ஜேஏல வந்து லைனாக இருக்குது, நீங்கள் எல்லோரும் பார்த்துக்கோங்க, 1000+ இருக்குது. தென் டைப்பிஸ்ட்லேயுமே வந்து 1000+ தான் கொடுத்துருக்காங்க. ஸ்டெனோ டைப்பிஸ்டில் ஒரு 300க்கு மேலே இருக்குது. தென் பார்த்திங்கன்னா இது எல்லாமே வந்து பார்த்துக்கோங்க. டோட்டல் வேக்கன்சி நமக்கு எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னா 3935 வந்து கொடுத்துருக்காங்க. தென் வந்து எலிஜிபிலிட்டி க்ரைட்டீரியாவும் கொடுத்துருக்காங்க, நீங்கள் அதெல்லாம் வந்து பார்த்துக்கோங்க. ஏஜ் வந்து கொடுத்துருக்காங்க. தென் வந்து எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் வைஸும் நமக்கு வந்து கொடுத்துருப்பாங்க எலிஜிபிலிட்டி. இது வந்து கேஸ்ட் பேஸ் பண்ணி டிஃபர் ஆகும், அது மட்டும் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. தென் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு என்னென்னலாம் நம்ம டாக்குமெண்ட்ஸ் பற்றியெல்லாம் கொடுத்துருப்பாங்க. தென் வந்து இங்கே பாருங்கள், இதில் வந்து எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் வந்து கேட்டிருக்காங்க. எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் வந்து இங்கே கொடுத்துருக்காங்க. இதில் பார்த்திங்கன்னா தென் வந்து ஒரு போஸ்டிங்க்கும் வந்து எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் கொடுத்துட்டு, இப்போ டைப்பிஸ்ட்னால் உங்களுக்கு வந்து டைப் ரைட்டிங்கில் வந்து இந்த 4 சர்டிஃபிகேட்டும் போத் இங்கிலீஷ் அண்ட் தமிழ் ஹையர் வந்து முடிச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இங்கே பாருங்கள், ஒன்று கொடுத்துருப்பாங்க. அதே மாதிரி ஸ்டெனோ டைப்பிஸ்ட்டுக்கும் வந்து உங்களுக்கு என்னென்ன வேணும், என்னென்ன வந்து நீங்கள் முடிச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லி இங்கே கிளியராக கொடுத்துருக்காங்க. அதெல்லாம் அந்தந்த போஸ்டிங்கானவங்க வந்து பார்த்து வச்சுக்கோங்க. தென் வந்து பார்த்திங்கன்னா லைனாக கொடுத்துருக்காங்க. இந்த ஃபாரஸ்ட் ஆஃபீஸர்ஸ்க்கெலாம் வந்து நிறையாவே கண்டிஷன்ஸ் இருக்கும். டிரைவிங் லைசன்ஸ் இந்த மாதிரிலாம் நிறையா கொடுத்துருப்பாங்க. சில வந்து ஸ்பெசிஃபிக் டிகிரி படிச்சிருக்கணும்னு சொல்லி கூட இங்கே கொடுத்துருப்பாங்க, அதெல்லாம் வந்து பார்த்துக்கோங்க. தென் வந்து நார்மலாக வந்து இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ்லாம் நிறையா கொடுத்துருக்காங்க. தென் இங்கே வந்து ஃபிசிக்கல் மெடிக்கல் ஸ்டாண்டர்ட்ஸ் அப்படின்னு சொல்லி என்னென்னலாம் வேணும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க, அதையும் பார்த்துக்கோங்க. ஃபாரஸ்ட் கார்டுக்கெலாம் வந்து இந்த மாதிரி எலிஜிபிலிட்டிலாம் வேணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. தென் பார்த்திங்கன்னா வந்து தென் சிலபஸ்க்கு போகலாம், அதுதான் முக்கியம் ரொம்ப. நமக்கு தெரிஞ்ச மாதிரி தமிழில் வந்து 100, அதே மாதிரி ஜிகேயில் வந்து 75, தென் வந்து ஆப்டிடியூடில் வந்து 25. டோட்டலாக வந்து நமக்கு வந்து 200 கொஷின்ஸு, 300 மார்க்கு. ஒரு கொஷினுக்கு வந்து 1.5 மார்க்ஸு. தென் டியூரேஷன் வந்து 3 ஹார்ஸு. மினிமம் குவாலிஃபைங் மார்க் வந்து 19 சொல்லியிருக்காங்க எல்லா கம்யூனிட்டிஸ்க்கும். தென் வந்து டைப் வந்து அப்ஜெக்டிவ் டைப் தான், அதாவது நம்ம ஓஎம்ஆரில் டிக் பண்ணுறது தான். ஓஎம்ஆர் வந்து நியூவாக ரிலீஸ் பண்ணியிருக்காங்க, அது வந்து எல்லாத்துக்கும் தெரியும்னு நினைக்கிறேன். டெஸ்ட் வந்து ப்ராக்டிஸ் பண்ணுறப்போ அந்த நியூ ஓஎம்ஆரை வந்து பிரிண்ட் எடுத்து வச்சுட்டு நீங்கள் வந்து டெஸ்ட் வந்து ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. தென் அவ்வளோதான், மீதி எதுவும் முக்கியமானதெல்லாம் இல்லை. இதெல்லாம் பார்த்துட்டு நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கோங்க, என்னென்ன போஸ்ட்டுக்கு வந்து அப்ளை பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி பார்த்துட்டு அப்ளை பண்ணிக்கோங்க. நீங்கள் அப்ளை பண்ணுறப்போவே வந்து கொஞ்சம் கேர்ஃபுல்லாக அப்ளை பண்ணிக்கோங்க, அப்போ தான் வந்து எந்த மிஸ்டேக்கும் இல்லாமல் நம்ம பாட்டில் அப்ளை பண்ணிட்டு நம்ம ஸ்டடீஸ் பார்க்க முடியும். இல்லைனா அதுவே வந்து நமக்கு கொஞ்சம் டென்ஷனாகவே இருக்கும். சீக்கிரம் எல்லோரும் அப்ளை பண்ணிடுங்க. அவ்வளோதான், நோட்டிஃபிகேஷனும் வந்தாச்சு. இனிமேட்டு எல்லோரும் படிக்க ஸ்டார்ட் பண்ணிடுங்க. எல்லாருமே படிக்க ஸ்டார்ட் பண்ணி நல்ல மார்க் வந்து ஸ்கோர் பண்ணி நம்மளோட ட்ரீம் ஜாப்க்கு போவோம். அதனால்
ஸ்டடீஸ் வந்து ட்ராப் பண்ணாமல் படிங்க. அவ்வளோதான், இந்த வீடியோ முடிஞ்சுது. இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.